சென்றதும் வென்றதும் அத்தியாயம் 4. நீரால் சூழ்ந்திருந்த வெனிஸ் நகரத்திலிருந்து 4 ஆண்டுகள் சாகச கடல் பயணம் செய்து சீனாவுக்கு வந்து சேர்ந்தாரு மார்க்கோ போலோ. அவரை பேரரசர் குப்லாய் கான் வரவேற்று தன்னுடைய அரண்மனையில தங்க வச்சிருந்தாரு. ஒரு நாள் தன்னுடைய தூதுவரை அழைத்த குப்லாய் கான் ஒரு கடிதத்தை கொடுக்கிறாரு. 10 ஊருக்கு தள்ளி இருக்கக்கூடிய அரண்மனையில அதை சேர்த்துட்டு மத்தியானத்துக்குள்ள வர சொல்றாரு. மார்க்கோ போலோவுக்கு பயங்கரமான ஆச்சரியம். என்ன அரசன் இந்த தூதரை கூப்பிட்டு இப்படி சொல்றாரு? இந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு அவ்வளவு சீக்கிரம் எப்படி வர முடியும்? அதுவும் 10 ஊர் தள்ளி இருக்கக்கூடிய அரண்மனையில அப்படின்னு யோசிச்சு குழம்பிட்டே இருக்கிறாரு மார்க்கோ போலோ. அவருடைய குழப்பம் தெரியறதுக்குள்ள மத்தியானம் ஆகிருச்சு. தூதர் திரும்பி வந்துட்டாரு. எப்படி அவங்க அதை கொண்டு போய் சேர்த்தாங்க தெரியுமா? மன்னர் கிட்ட இருந்து கடிதத்தை வாங்கிட்டு முதல் தூதர் குதிரையில பாய்ந்து போவாரு. கொஞ்ச தூரம் போன உடனே அங்க இருக்கக்கூடிய இன்னொரு தூதர் கிட்ட சேர்ப்பாரு. இப்படி அந்த செய்தியை ஒவ்வொருத்தர்கிட்டயா பாஸ் பண்ணி கொண்டு போக வைப்பாங்க. 1000 மைல்னாலும் கூட விரைவில் இந்த முறையில செய்திகளை சேர்க்க முடியும். இதை பார்த்த உடனே மார்க்கோ போலோவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இன்னொரு நாள் அவருடைய வாழ்க்கையில முதல் முறையா காகிதத்தில் தயாரிக்கப்பட்ட பணத்தை பார்த்து வியந்து போறாரு. ஐரோப்பால 1600ஆம் ஆண்டு வரைக்கும் காகிதத்தை யாருமே பயன்படுத்தியது கிடையாது. பணம் என்றாலே அது நாணயங்கள் தான். ஏதாவது எழுதணும்னா விலங்கின் தோலை பதப்படுத்தி அதுல கீறி எழுதுவாங்க. காகிதமே கிடையாது. இதையும் இங்கதான் முதல்ல பார்த்து ஆச்சரியப்படுறாரு. இன்னொரு நாள் பூமியே பிளந்து போற மாதிரி ஒரு சத்தம். 2 காதுகளையும் போத்திட்டு நடுங்க ஆரம்பிச்சிட்டாரு மார்க்கோ போலோ. வானமே கீழே உடைஞ்சு விழுந்த மாதிரி தோணுது. ஆனா அட, நாங்க பட்டாசு வெடிச்சோம்பா, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சீனர்கள் அவருடைய முதுகை செல்லமா தட்டி கொடுத்து சமாதானப்படுத்துறாங்க. அப்போதான் முறையா பட்டாசுங்கிற ஒரு விஷயத்தையே பார்க்கிறாரு மார்க்கோ போலோ. குப்லாய் கான் பக்கத்து நாட்டின் மீது போர் தொடுக்க போறாருன்னு தெரிஞ்ச உடனே நானும் வர்றேன்னு கிளம்பிட்டாரு மார்க்கோ போலோ. மார்க்கோ போலோவுக்கு தனி குதிரை வண்டி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அப்போதான் கவனிக்கிறாரு, அவர் உட்கார்ந்திருந்த அந்த குதிரை கூட கவசம் அணிந்திருந்தது. வீரர்கள் பயன்படுத்திய வில் அம்பு ஆயுதங்களும் மார்க்கோ போலோவை ரொம்ப கவர்ந்தன. ஐரோப்பாவை விட சீன அம்புகள் பல மடங்கு வேகத்தோட சீறி பாய்வதை கண்டுபிடிக்கிறாரு. பெரிய மரக்கிளைகள், பட்டைகள், சக்கரங்கள் இதெல்லாத்தையும் சேர்த்து பிரம்மாண்டமான ஒரு உண்டி கோலை தயார் செய்து பெரிய கற்களை வைத்து எதிரிகள் மேல வீசுறாங்க. இறந்து போன விலங்குகளின் உடல்களையும் இப்படி எதிரிகள் மேல வீசுறாங்க. அதிலிருந்து நோய் தொற்றக்கூடிய கிருமிகள் பரவி எதிரிகளை அழித்து விடும்னு சொல்றாங்க. இப்படி மார்க்கோ போலோ தன்னுடைய வாழ்நாளின் மிக முக்கியமான பாடங்களை பயணங்கள் மூலம் தான் கற்றாரு. திபெத், பர்மா, ஜப்பான் இப்படி தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டுட்டே இருந்தாரு. இந்த ஆசிய பகுதிகள் அவரை ரொம்ப கவர ஆரம்பிச்சது. 1292ல இந்தியாவை நோக்கி நகர்றாரு மார்க்கோ போலோ. பெரிய வணிக கப்பல்ல 300 பேர் கூட வர்றாங்க. கோரமண்டல் கரை வழியா இன்றைய தஞ்சாவூர் பகுதியை வந்து அடைறாரு மார்க்கோ போலோ. அப்போ ஆட்சியில் இருந்தவங்க பாண்டியர்கள். மன்னர்கள், சாமானியர்கள் இப்படி எல்லாரும் தயங்காமல் தரையில உட்கார்றத பார்த்து அவரும் அப்படியே உட்கார்ந்தாரு. தமிழகத்துல அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா வெயில். பிழிய வியர்வை வடிகிறதையும் தலை முதல் கால் வரை கொளுத்துவதையும் அவரால் சகிச்சுக்கவே முடியல. இந்த வெயில்ல அப்படியே சாம்பல் ஆகிடுவோமோன்னு பயப்படுறாரு. அந்த வெயில்லையும் மன்னர்கள் உடல் முழுக்க நிறைய நகைகளை, ஆபரணங்களை எல்லாம் அணிஞ்சிருக்கிறத பார்த்து மார்க்கோ போலோவுக்கு மயக்கமே வந்துரும் போல இருந்தது. அரிசி என்று வெள்ளையா இருக்கக்கூடிய ஒன்றை கையால அள்ளி எடுத்து வாயில போட்டு சாப்பிடுறத பார்த்து மார்க்கோ போலவும் அதே மாதிரியே சாப்பிடுறாரு. ஒரு பாத்திரத்தை தூக்கி பிடிச்சு ஆண் வாயை திறந்து நீர் வீழ்ச்சி போல வாயில கொட்டுறாங்க. உதடுகள்ல படாம இப்படி தூக்கி பிடிச்சு தண்ணி குடிக்கிறது வித்தியாசமா இருக்குது மார்க்கோ போலோவுக்கு. தண்ணிய வாய் வச்சு குடிக்கலாமே, எதுக்கு இப்படி குடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து வியந்து போறாரு மார்க்கோ போலோ. மனிதனின் தலை அளவு உள்ள ஒரு பெரிய காய் ஒன்றை எல்லாரும் பார்த்து சாப்பிடுறத ரசிக்கிறாரு மார்க்கோ போலோ. அது என்ன காய்? அதுதான் தேங்காய். இப்படி அவரால புரிஞ்சுக்க முடியாத பல வினோதங்கள் தமிழ்நாட்டுல இருந்தது. வாயில ஏதோ ஒரு இலைய மடக்கி போட்டு அப்படியே மெல்லுறாங்க. நல்ல சகுனம் கெட்ட சகுனம்னு சொல்றாங்க. மாடுகளை வணங்குறாங்க. மாட்டோட சாணத்தை வீடு முழுக்க பூசுறாங்க. ஆண் சாமியோட சேர்ந்து பெண் சாமிகளும் கோயில்கள் எல்லாம் இருக்குது. ராத்திரி நேரத்துல இந்த கடவுள் எல்லாரும் உயிர் பெற்று எழுந்து உலாவும்னு பாடுறாங்க. பெரிய இலைய பறிச்சுட்டு வந்து அதுல சாப்பாடு சாப்பிடுறாங்க. இப்படி தமிழகம் பற்றி பல விஷயங்களை அவருடைய நூலில் வியப்போட சொல்லியிருக்கிறாரு மார்க்கோ போலோ. சிலருக்கு அதிசய சக்தி இருக்கிறதால 250 ஆண்டுகள் வாழறாங்க. சில பயமுறுத்தக்கூடிய விலங்குகள் இருக்கின்றன. அவற்றுக்கு சிங்கம், சிறுத்தை என பெயர்கள் வைத்திருக்கிறாங்க. சில குரங்குகள் பார்ப்பதற்கு மனிதர்களைப் போலவே இருக்கின்றன. பல வண்ணங்கள் கொண்ட பெரிய பறவை ஒண்ணு இருக்குது. உலகத்துல வேற எங்கேயுமே இல்லாத அந்த அதிசய பறவையின் பெயர் மயில் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் அந்த நூல்ல அவரு தமிழகத்தை பற்றி வர்ணிச்சு எழுதியிருக்கிறாரு. மார்க்கோ போலோவுடைய மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? பல இடங்களுக்கு துணிச்சலா போனாரு. தான் கண்ட கேள்விப்பட்ட அத்தனை அதிசய கதைகளையும் அற்புத காட்சிகளையும் விரிவா எழுதுறாரு. எந்த புது இடத்துக்கு போனாலும் அந்த இடத்தினுடைய பெயர் என்ன, அங்க வசிக்கக்கூடிய மக்களின் மொழி என்ன, அவங்க நடை உடை பாவனைகள் என்னென்ன, இதெல்லாத்தையும் குறிச்சுக்கிறாரு.
பிற்காலத்துல மார்க்கோ போலோ எழுதின இந்த புத்தகத்தை படிச்சுதான் பலர் சீனாவை பற்றியும் ஆசியாவை பற்றியும் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த வகையில் மார்க்கோ போலோ பயணிகளின் பயணி. வாஸ்கோட காமாவை போல மார்க்கோ போலோ புதிய கடல் வழித்தடம் எதையுமே கண்டுபிடிக்கல. ஆனா கொலம்பஸ் தொடங்கி பல பிற்கால மாலுமிகளுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் நம்பிக்கை நட்சத்திரமாகவும் இருந்தாரு. 2 தெரு தள்ளி எதையுமே பார்த்திராத வெனிஸ் நகரத்திலிருந்து முதல் நபரா 11,000 மைல் பயணம் மேற்கொண்டு பல நாடுகளுக்கு சென்று வந்தாரு. மார்க்கோ போலோ 70 வயது தாத்தாவா ஆனதுக்கு அப்புறம் அவருடைய பயண குறிப்புகளை படிச்சு சிலர் கேக்குறாங்க, இதுல நிறைய விஷயங்களை நீங்க எழுதியிருக்கீங்க, ஆனா அதெல்லாம் நாங்க நம்பவே இல்ல. இது கற்பனையில மட்டும்தான் சாத்தியம். உண்மையிலே நீங்க இங்கெல்லாம் போனீங்களா, இதையெல்லாம் பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு 70 வயது மார்க்கோ போலோ தாத்தா சொல்றாரு, இதுல இருக்கக்கூடிய எல்லாமே உண்மை. ஆனா நான் பார்த்ததுல பாதியை தான் எழுதியிருக்கிறேன், முழுசா எழுத நேரம் இல்லை அப்படின்னு.